ஹாய் கேஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேராவூரணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க எந்த வண்டின்னு. எஸ், நம்ம பேராவூரணி டு கோயம்புத்தூர் பேரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம பேராவூரணிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டிக்கு பேராவூரணிலேருந்து 9:10 டிபார்ச்சர். பேராவூரணி டிப்போலேருந்து இப்போ தான் 9 மணிக்கு தான் கொண்டு வந்தாங்க. அதான் வேகமாக என்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இந்த வண்டி கும்பகோணம் கார்பரேஷன் பேராவூரணி டிப்போ வண்டி. இந்த வண்டியோட ஸ்டிக்கரிங் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. பின்னாடி வந்து பார்த்தோம்னா டெல்டா கிங், பேராவூரணி கோயம்புத்தூர் சூப்பர் ஃபாஸ்ட்டு, புதுக்கோட்டை திருச்சி 1-1. கீழே உள்ள டெல்டா கிங்கில் இந்த வண்டி காங்கேயமை கிராஸ் பண்ணி போகுது இல்லையா, அதான் காங்கேயம் காலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காலையும் போட்டிருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் நம்ம பேராவூரணியில் நெல் அதிகமாக விளையும் இல்லையா, அதனால் அந்த சிம்பிள் இருக்கிறதுக்காக நெற்பயிர்கள் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. வண்டியோட ஸ்டிக்கரிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. டைம் 9:05 ஆயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் உட்காரலாம். பஸ்ஸோட இன்டீரியரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. முன்னாடி வண்டியோட கேபினில் வந்து வெல்கம் போர்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முருகன் வேலெலாம் வச்சு மாலையெல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க டெக்கரேஷனு. நம்ம வண்டியை கரெக்டாக 9:08க்கு பேராவூரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இந்த பஸ் பேராவூரணிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா முக்கியமான ஸ்டாப்பிங்கும் நிற்கும் கைஸ். பேராவூரணிலேருந்து ஆவணக்காய்காட்டி, வடகாடு, ஆலங்குடி, திருவரங்குளம் எல்லா ஸ்டாப்பிங்குமே நிற்கும். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை போயிடும். புதுக்கோட்டையிலேருந்து தான் ஃபுல்லாக 1-1. நம்ம பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராவூரணிலேருந்து ஆவணம், ஆலங்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, குளித்தலை, கரூர், வெள்ளக்கோவில், காங்கேயம், அவினாசி, பல்லடமலியா, கோவை, சிங்காநல்லூர் போய் ரீச் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் அரைவல் டைம் நான் லேட்டாக சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதே இல்லை. ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், விளாக் சூப்பராக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் கட்டிக்கிட்டே இருக்காங்க, எப்போ தான் முடிய போகுது. புதுக்கோட்டைக்கு நம்ம கரெக்டாக 10:33க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கைஸ். பேராவூரணி டு புதுக்கோட்டை எல்லா வண்டிக்குமே 1.5 மணி நேரம் தான், ஆனால் இந்த வண்டியுமே 1.5 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. நான் நினச்சேன் இது ஒரு 1.25 மணி நேரத்தில் வரும்னு நினச்சேன், இதுவும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. இந்த வண்டி ஆவணம் உள்ளே போகலை, ஆனால் ஆலங்குடி வந்து உள்ளே போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பேராவூரணி டு புதுக்கோட்டை எப்போவுமே இந்த வண்டியில் லோக்கல் ஃபுல்லாக ஏற்றுவாங்க. பேராவூரணி புதுக்கோட்டை இந்த செக்ஷனில் வந்து லோக்கலில் இருக்கவங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு இது ஒரு சூப்பரான வண்டி. இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே இந்த வண்டி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறமா புதுக்கோட்டையிலேருந்து 10:53க்கு பஸ் எடுத்துருக்காங்க. இந்த வண்டி திருச்சி போக எப்படியும் 12:15 ஆயிடும் கைஸ். ஏன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட்னால ஒரு 7 கிலோமீட்டர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த டைமில் ஒரு ஃப்ளைட்டு டிபார்ச்சர் ஆனால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி வியூலாம் நம்ம போகும்போது கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து பார்க்காம வந்துட்டுருப்போம், அந்த டைமில் ஃப்ளைட்டு வரும். நம்ம பார்க்குற டைம்லலாம் ஃப்ளைட்டு வராது. திருச்சி ஏர்போர்ட் வரதுக்கு நமக்கு வந்து 11:52 ஆகிருக்குது. கரெக்டாக இங்கேருந்து 1 ஹவர் ஆகிருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து இங்கே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு 1 ஹவர் ஆகிருக்குது. இவ்வளோக்கும் இந்த வண்டி 1-1. புதுக்கோட்டையில திருச்சி எந்த இடத்துல நிற்காது, டேரெக்டாக 1-1 தான். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக 1 ஹவரில் போயிடுவாங்க. இப்போ வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூரில் கட்டியிருக்காங்க இல்லையா, அதனால் வந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து புதுக்கோட்டை டு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்னா 50 கிலோமீட்டர் தான், கரெக்டாக 1 ஹவரில் வந்து போயிடலாம். இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இல்லாதனால இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூர் வரைக்கும் போகணும் இல்லையா, 7.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் வந்து 57 கிலோமீட்டர்னால 1.25 மணி நேரம் ஆகுது கைஸ். 1-1 வண்டிக்கே வந்து 1.25 மணி நேரம் ஆகுது. நார்மல் வண்டிக்கெல்லாம் 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நார்மல் புதுக்கோட்டை டு திருச்சி ஆர்டினரி வண்டி வந்து கரெக்டாக வந்து 1.5 மணி நேரம் ஓட்டுவாங்க. இந்த வண்டி 1-1னால ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போகுது கைஸ். இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் மாற்றினது எந்தெந்த பஸ்ஸஸ்க்குலாம் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிற பஸ்ஸு, அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து கரூர், கோயம்புத்தூர், அப்புறம் வந்து ஈரோடு இந்த லைன் போகிற பஸ்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே பைபாஸ் தான், ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருந்தால் திருச்சி பஸ் ஸ்டாண்டே வந்துடலாம் ஸ்ட்ரைட்டாக. அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போனாவே அதே ஹைவேலேயே டேரெக்டாக போயிடலாம். அதில் ஒரு அட்வான்டேஜ் அந்த பஸ்ஸஸ்க்கு. அதே மாதிரி காரைக்குடியிலேருந்து மதுரை போகிற பஸ்ஸஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதே ரூட்டில் அப்படியே திரும்பி போயிடலாம். ஆனால் புதுக்கோட்டைக்கு தான் சுற்று கைஸ். இன்னும் ஓவர்டேக் வரலேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு சூப்பரான ஓவர்டேக் கைஸ். சென்னை போகிற எஸ்சிடிசி கைஸ். இப்போ நியூ ஓவர்டேக் க்ரீன் கலர் வண்டி, அதையே ஓவர்டேக் கிடச்சாச்சு.
திருச்சி பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து 12:09க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 12:25க்கு எடுப்பாங்களாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குது. போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வர போகிறோம். கைஸ் இப்போ கரெக்டாக 12:25 ஆகுது. பேரலல் டிபார்ச்சர் கைஸ். நம்ம தேவகோட்டை திருப்பூர் வண்டியும் நம்ம பேராவண்ணி கோயம்புத்தூர் வண்டியும் ஒன்றா டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். கைஸ் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணாலே இப்படி ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை நான் பார்த்ததே இல்லை கைஸ். ஏன் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி பஸ்ஸு இருக்கவே இருக்காது. இந்த வண்டிக்கு தான் அடிக்கடி ஸ்டிக்கர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 2.0 3.0 இப்போ 5.0 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தரமான ஸ்டிக்கரிங்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க கைஸ். இந்த வண்டி தான் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து அவார்டு வாங்கின வண்டின்னு சொல்கிறாங்க. BS3 இருக்கும்போதும் சரி, BS4 இருக்கும்போதும் சரி, இப்போ BS6 இருக்கும்போதும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவார்டு வாங்கின வண்டி இந்த வண்டி தானா. நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரே ஒரு வண்டியில் தான் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் டிவி இருக்குது. 2 சைடும் 2 டிவி இருக்குது. நம்ம செந்தில் பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே அதே மாதிரி தான் இருக்கும். நைட் டைமில் மட்டும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுல் லைட்டிங்கோட செம்மையாக இருக்கும் வண்டி ரிவர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்களா அந்த ஆரன் சவுண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வண்டியில் உள்ள டெக்கரேஷன் ஃபுல்லாக டிரைவர் கண்டக்டர் அவங்களோட சொந்த செலவில் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வண்டி. அந்த வண்டியில் தான் பேசஞ்சர்ஸ் குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுருக்காங்க. நம்ம 30 ரூபாய்க்கு கேன் வாங்குவோம் இல்லையா, அந்த கேன் வச்சுருக்காங்க உள்ள. இந்த மாதிரி பஸ்ஸு தமிழ்நாட்டில் ஏன் அந்த உலகத்திலே இருக்காது, அந்த மாதிரி ஒரு பஸ் அது. அந்த வண்டி வந்து தேவக்கோட்டையிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ரன் ஆகுது. 1 to 7 அந்த வண்டி. தேவக்கோட்டையிலேருந்து காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், காங்கேயம், திருப்பூர் அவ்வளோதான் ஸ்டாப்பிங்கு. நம்ம வந்து அவினாசி வரைக்கும் அந்த வண்டியோடு தான் போவோம். அவினாசியில் தான் அந்த வண்டி ரைட்டில் கட் ஆயிரும், நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். திருச்சி டு கரூர் செக்ஷனில் நம்ம வண்டி குளித்தலை உள்ளே போகும். ஆனால் அந்த வண்டி உள்ளே போகுமான்னு தெரில, உள்ளே போகாதுன்னு தான் நினைக்கிறேன். திருச்சி டு கரூர் 1 to 1 தான் இருக்கும். நம்ம வண்டி திருச்சிக்குள்ளே என்ட்ராகும்போது ட்ராக் பக்கத்தில் வரும்போது நான் பார்த்தேன் நம்ம டெல்டாவில் ஃபேமஸான எல்லா வண்டியும் இருந்துச்சு. மன்னார்குடி கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் கோயம்புத்தூர், கும்பகோணம் திருப்பூர், தேவக்கோட்டை திருப்பூர், அதுக்கப்புறம் நம்ம வண்டி பேராவண்ணி டு கோயம்புத்தூர். இந்த 5 வண்டியும் ஒன்றா திருச்சியில் மீட் ஆகுது. ஓரளவுக்கு எல்லா வண்டியும் ஒரே டைமிங்காக தான் கைஸ் வருது திருச்சியில். நம்ம வண்டி திருச்சி வந்ததுக்கப்புறம் கும்பகோணம் திருப்பூர் வண்டியை ஃபஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கடுத்து நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் வண்டி கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேறேன், திருத்துறைப்பூண்டி கோயம்புத்தூர் வந்துச்சு. அந்த வண்டி அடுத்து கிளம்பிச்சு. அதுக்கடுத்து தான் பேரலல் டிபார்ச்சராக தேவக்கோட்டை திருப்பூரும் பேராவண்ணி கோயம்புத்தூரும் ஒன்றா கிளம்பிச்சு. ஒரு 6 வண்டிங்க திருச்சியில் வந்து ஒன்றா கிளம்புது கோயம்புத்தூர் திருப்பூருக்கு. எல்லாம் வேறு வேறு இடத்துல வந்து திருச்சியில் தான் ஒன்றா வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி தான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அந்த அப்புறம் பாருங்க தேவக்கோட்டை திருப்பூர், அதுக்கு பின்னாடி தான் இப்போ நம்ம வந்துகிட்டு இருக்கோம். திருச்சியில் இப்போல்லாம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகிடுச்சு கைஸ், சமாளிக்கவே முடியாது போல். திருச்சிக்கு அப்புறம் அந்த வண்டி குளித்தலை உள்ள பாகமாக போயிடுச்சுன்னா அந்த வண்டி ஃபஸ்ட்டு போயிடும். ஏன்னா நம்ம வண்டிக்கு திருச்சி டு குளித்தலை, குளித்தலை டு கரூர் 1 to 1. இந்த ரூட்டை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. திருச்சி டு கரூர் வந்து அப்படியே காவேரி ஆறுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்குது ரோடு. ஃபுல்லாகவே இப்படி இருக்குமான்னு தெரில, கொஞ்சம் பாதியில் ஹைவே வந்தாலும் வரும். காவேரியில் தான் சுத்தமாக தண்ணியே இல்லை கைஸ், சம்மர்னால வச்சிச்சு போல். திருச்சி டு கரூர் கொஞ்சம் கஷ்டமான ரூட்டு தான் போல கைஸ். ஃபுல்லாக சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. எங்கேருந்து ஹைவே வரும்னு தெரில. ஆனால் இதில் ஒரு ஹைவே இருந்துச்சு, மேப்பில் பார்த்தேன். எங்கே வருதுன்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். திருப்பூர் டு திருத்துறைப்பூண்டி கைஸ். நம்ம வண்டி தரமான ஸ்பீடு கைஸ். 80+ மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்போலேருந்து. 80 to 85 டச் ஆகுது. நம்ம சைடு தஞ்சாவூர் கும்பகோணம் ரூட்லலாம் இந்த ஸ்பீடை பார்க்கவே முடியாது. அங்கெல்லாம் 65 70 தாண்டதே பெரிய விஷயம். ஏன்னா ரோடு அந்தளவுக்கு வளைஞ்சு போகுங்க. ஸ்பீடு அடிக்கடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்களா அதான் ஈரோடு டு தஞ்சாவூர் வண்டி. இந்த வண்டியில் அவ்வளோவா ஸ்டிக்கரிங் இல்லை கைஸ். இன்னொரு வண்டி இருக்குது ஈரோடு டு கும்பகோணம், சூப்பரான வண்டி கைஸ். அந்த வண்டி 1 to 5 கைஸ். இப்போ நம்ம ஹைவேலேருந்து கட்டாயி குளித்தலை உள்ளே போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். நான் இப்போ தான் கைஸ் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சூப்பரான வியூவை மிஸ் பண்ணிட்டேன்.
நம்ம தேவக்கோட்டை திருப்பூர் வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கு, நமக்கு பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கான். அங்கே திருச்சியில் வந்து டிராஃபிக்கில் அந்த வண்டி மாட்டிக்கிடுச்சு, நம்ம வந்து ரைட் சைடில் வந்து வேகமாக வந்துட்டோம். அந்த வண்டி ஓவர்டேக் கிடைச்சதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரி அவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டான், குளித்தலை உள்ளே வரல. இப்போ நம்ம தான் உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த ஹைவேலேருந்து கட் ஆகும்போது தான் அந்த வண்டி ஸ்ட்ரைட்டாக போகிறது தெரிஞ்சிச்சு. அந்த வியூவை தான் மிஸ் பண்ணிட்டேன். கோயம்புத்தூர் டு திருச்சி வண்டிங்க. திருப்பூர் டு கும்பகோணம். இவனும் நம்ம டெல்டா ரைடர் தான். குளித்தலை பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம கரெக்டாக 1:42 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் சின்னதாக தான் கைஸ் இருக்குது, கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் போல் உள்ள. இது தான் கைஸ் அந்த ஹைவே. இந்த ஹைவே தான் நான் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தேன். எங்கேயும் கட்டாலாம் ஆகலை, நம்ம கட்டான அதே ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ வந்து அந்த ஆறை கிராஸ் பண்ணுற வரைக்கும் சிங்கிள் ரோடாக இருக்கும் போல், அதுக்கப்புறம் டபுள் ரோடு போல். இப்போ நம்ம கரூர் அவுட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இன்றைக்கி தான் நம்ம பார்க்காத ஒரு புது பஸ் ஸ்டாண்டை பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி வெறும் 2 மாதம் தான் ஆகுது. அதுதான் நம்ம கரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். இது வரைக்கும் நான் ஓல்டு பஸ் ஸ்டாண்டே பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கரூர். நம்மளை கிராஸ் பண்ணுறது ஈரோடு டு காரைக்குடி வண்டி கைஸ். இந்த வண்டி திருச்சி டு புதுக்கோட்டையும் புதுக்கோட்டை டு காரைக்குடி ரெண்டுமே ஒன்று கைஸ். செம்ம ஃபாஸ்ட்டாக போவான் அந்த வண்டி. நம்ம கரூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக 2:42 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். குளித்தலையிலேருந்து கரூருக்கு கரெக்டாக 1 ஹவர் எடுத்துக்கிறாங்க. குளித்தலை வராமல் திருச்சி டு கரூர் 1:01 இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வர்றேன். இப்போ தான் கட்டினது, 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி. ஆமாம் ஆமாம். பஸ் ஸ்டாண்டு பார்க்கவே பளபளன்னு மின்னுது கைஸ். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு கட்டினோன்னே எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம். அப்படி க்ளீனாக கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டோம். எல்லா பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டும் உடனே வந்து பழசாக போயிடும். இதை வந்து கரெக்டாக குப்பையெல்லாம் போடாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்கும். திருச்சிக்கு அடுத்து அதே மாதிரி சூப்பராக கட்டின பஸ் ஸ்டாண்ட்னா நம்ம ராம்நாத் பஸ் ஸ்டாண்டை சொல்லலாம். அந்த பஸ் ஸ்டாண்டும் திருச்சிக்கு முக்கால்வாசி ஈக்குவலாக வரும். ராமநாதபுரமில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் நியூ பஸ் ஸ்டாண்டு எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருக்குது, பெரிய பஸ் ஸ்டாண்டு. அதே மாதிரி தான் கரூர் பஸ் ஸ்டாண்டும். கரூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குன்னு அப்பா சொன்னார். இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா பெருசாக இருக்குது. ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து 3rd பிளேஸில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாம், சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம மன்னார்குடியில் ஓப்பன் பண்ண நியூ பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், அதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது, ஆனால் நம்ம பட்டுக்கோட்டையில் தான் கட்டி ஓப்பன் பண்ணி இன்னும் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, எக்ஸிட்குள்ள ரோடு வந்து போடவே இல்லை. பட்டுக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரி ரோடை மட்டும் போட்டுட்டு எக்ஸிட் ரோடை போடாமல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அவசரமாக. இப்போ தான் அந்த வேலை வந்து முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமாக வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். 2:45க்கு நம்ம கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் எடுத்தாச்சு. வெறும் 3 நிமிஷம் தான் நின்றுச்சு, உடனே எடுத்துட்டாங்க. கரூருக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நமக்கு வந்து வெள்ளக்கோவில். வெள்ளக்கோவிலுக்கு அப்புறம் காங்கேயம், பல்லடம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூருக்கு எதுக்காக இந்த பஸ்ஸில் சடன் பிளான் போட்டு டக்குன்னு வந்தோன்னா, எப்போதும் போல் கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி நைட்டு வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது, காமாட்சி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான மருதமலை முருகன் கோயில் போக போகிறோம். இதுதான் கைஸ் கரூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:52 ஆகுது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2:45க்கு எடுத்தாங்க, இங்கே 52க்கு வந்திருக்கோம். ஒரு 8 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகிருக்கோம். நாளைக்கு வந்து மருதமலை முருகன் கோயில் போயிட்டு அப்படியே நைட்டு இந்த வண்டியிலே ரிட்டர்ன் வர்றது தான் பிளானு. அதனால் நீங்கள் 2 விளாக் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு வண்டியில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம எந்த வண்டியிலையும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது கிடையாது. இந்த ஃபுல் ட்ராவல் பிளாக்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை விட நைட்டு வர்றது சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் ஸ்ட்ரைட்டு 121 கிலோமீட்டர்.
இந்த இடத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக 2:54 வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இன்னும் 2.25 மணி நேரம் ஆகும். அடுத்து ஒரு ப்ரீமியம் ஓவர்டேக்குங்க. திருத்துறைப்பூண்டி டு திருப்பூர் எக்ஸ்பிரஸ். வழி மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சி, கரூர், காங்கயம். இந்த வண்டியும் நல்ல ரைடர் தான் கைஸ். இந்த மாதிரி ஹைவே மட்டும் நம்ம பேராவூரணி பட்டுக்கோட்டை தஞ்சாவூர், அப்புறம் பட்டுக்கோட்டை மன்னார்குடி, அப்புறம் மன்னார்குடி கும்பகோணம், அப்புறம் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை, இந்த மாதிரி ரோட்லலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். பேராவூரணி பட்டுக்கோட்டை வந்து மொத்தம் 7 ரூட் இருக்குது. அதில் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு ஒட்டங்காடு பாலத்தளி ரூட்டு. அந்த ரூட் என்ன தான் ஷார்ட்டஸ்ட்டாக இருந்தாலும் 23 கிலோமீட்டராக இருந்தாலும் அது வந்து ரொம்ப வளைஞ்சிருக்கனால தான் வந்து 1.25 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி ஹைவே மட்டும் அதில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அரை மணி நேரத்தில் போய் ரீச் ஆயிடலாம். பேராவூரணி டு பட்டுக்கோட்டையெல்லாம் ட்ரெயின் மாதிரி போயிடலாம். ட்ரெயின் வந்து பேராவூரணி டு பட்டுக்கோட்டை 20 நிமிஷம் ஆகும். பஸ்ஸில் 30 நிமிஷத்தில் போகலாம். அடுத்து ஓவர்டேக் பண்ண ரெடி ஆகிடுச்சு மக்களே. இது என்ன வண்டின்னு தான் தெரில, பின்னாடி வந்து நேமே போடல. ஓவர்டேக் பண்ணும்போது பார்க்கலாம். அந்த வண்டிக்கு முன்னாடி லாங்கில் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் வண்டி போயிட்டுருக்கு. இந்த வண்டி திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டிங்க, காங்கயம் டிப்போ. இதோட 4 ஓவர்டேக்குங்க. அடுத்த ஓவர்டேக் நாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் வண்டியை ஓவர்டேக் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவிலில் இருக்கோம். இப்போ டைம் வந்து 3:30 ஆகுது. கரெக்டாக 3:50க்கு நம்ம காங்கயம் பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அந்த நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் வண்டி ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி தான். ஆனால் அந்த வண்டி வெள்ளக்கோவில் உள்ளே போயிட்டு வந்திருக்கு. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அதோட அந்த வண்டி நம்ம வண்டிக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புன வண்டிங்க. அந்த வண்டியை ஓவர்டேக் அடிச்சாச்சு. சூப்பரில். இன்றைக்கி இதோட 5 வண்டியை ஓவர்டேக் அடிச்சிருக்கோம். இதுவே இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு தான். நம்ம பேராவூரணி ஆளுங்க நல்லா ஓட்டுவாங்க, வண்டி தான் இல்லை. கரெக்டாக 4 மணிக்கு காங்கேயம்லேருந்து கிளம்பியாச்சு. இதுக்கடுத்த ஒரே ஒரு ஸ்டாப்பிங் பல்லடம் தான். பல்லடம் இங்கேருந்து ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த வண்டியோட டிக்கெட் பேர் சொல்கிறேங்க. நம்ம பேராவூரணிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபுல் ஸ்டெச் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 255 ரூபா டிக்கெட்டு. இதுதாங்க அவினாசி. இங்கே தான் திருப்பூர் வண்டிக்கும் நமக்கும் வந்து லைன் பிரியும். இது வரைக்கும் திருப்பூர் வண்டியும் கோயம்புத்தூர் வண்டியும் ஒன்றா தான் வரும். இங்கேருந்து தான் வந்து பிரிஞ்சிடும். வாங்க பல்லடம் எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம பேராவூரணிக்குன்னு இருக்க ஒரு சூப்பரான வண்டினா அது இந்த வண்டி மட்டும்தாங்க. நம்ம பேராவூரணிலேருந்து வெறும் 2 டிஎன்எஸ்டிசி தான் லாங் வண்டி இருக்குது. ஒன்று இந்த வண்டி, இன்னொரு வண்டி வந்து பேராவூரணிலேருந்து பழனிக்கு ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வந்து பேராவூரணிக்கு 5:20க்கு வந்துட்டு 5:30 கிளம்பும். ஈவினிங் 5:20க்கு வந்துட்டு 5:30 கிளம்பும். நைட்டு 2:30 மணிக்கு பழனி போய் ரீச் ஆகுது. அதுவும் ஒரு நல்ல வண்டி தான். பழனிக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பேராவூரணிக்காக இருக்க டிஎன்எஸ்டிசினா அது இந்த 2 வண்டி மட்டும்தான். அறந்தாங்கிக்கு தான் நிறையா வண்டி இருக்குது. அறந்தாங்கிலேருந்து மேட்டுப்பாளையமுக்கு ஒரு வண்டி இருக்குது. அறந்தாங்கிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு வண்டி இருக்குது. அறந்தாங்கிலேருந்து போடிநாயக்கன் ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் அறந்தாங்கிலேருந்து திருப்பூருக்கு ஒரு வண்டி இருக்குது. அப்புறம் அறந்தாங்கிலேருந்து ராமேஸ்வரமுக்கு ஒரு வண்டி இருக்குது. 5 வண்டி இருக்குது கைஸ். நம்ம பேராவூரணிலேருந்து ஒரு ராமேஸ்வரம் வண்டி இருக்குது கைஸ். நம்ம பேராவூரணிக்கு 3 வண்டி, அறந்தாங்கிக்கு 5 வண்டி இருக்குது கைஸ். நம்ம பல்லடமுக்கு கரெக்டாக 4:40க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரமாக நீங்கள் எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. கோயம்புத்தூர் ரீச்சிங் டைம் வந்து 5:40க்கு போய் ரீச் ஆகும் கோயம்புத்தூர். நான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, பேராவூரணி டு ராமேஸ்வரம் வண்டி. அது வந்து காலையில் 5:30 மணிக்கு பேராவூரணிலேருந்து எடுப்பாங்க. அந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு கிளம்புறது தஞ்சாவூர்லேருந்து நைட்டு 9:30 மணிக்கு கிளம்பும். நைட்டு 12:30லேருந்து 12:45க்குள்ளே பேராவூரணி வந்து ரீச் ஆகிரும். அப்புறம் உடனே டிப்போ போயிடுவாங்க. அப்புறம் காலையில் பேராவூரணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 5:30 மணிக்கு எடுப்பாங்க. அப்போது டேரெக்டாக கட்டுமாடி, தொண்டி, ராமநாதபுரம் வழியாக டேரெக்டாக ராமேஸ்வரம் போயிடும். அதுக்கப்புறமா இங்கே ராமேஸ்வரம்லேருந்து ஒரு 10-11 மணிக்கு எடுப்பாங்க. அந்த ட்ரிப்பில் வந்து பேராவூரணி வராது, டேரெக்டாக தஞ்சாவூர் போயிடும். கட்டுமாடியிலேருந்து பட்டுக்கோட்டை வழியாக தஞ்சாவூர் போயிடும். ஒரே ஒரு ட்ரிப்பில் மட்டும்தான் இந்த வண்டி பேராவூரணி வந்துட்டு போகும். நைட்டு 9:30க்கு தஞ்சாவூரில் கிளம்பி பேராவூரணிக்கு 12:30க்கு வந்துட்டு காலையில் 5:30 மணிக்கு பேராவூரணிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போவாங்க. இந்த ஒரு ட்ரிப் மட்டும்தான் இந்த வண்டி பேராவூரணி. இன்னொரு ட்ரிப் டேரெக்டாக பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் தான். கோயம்புத்தூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோயம்புத்தூர் அவுட்ருக்கு நம்ம 5:24க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பஸ் ஸ்டாண்டு போய் ரீச் ஆகிற டைமிங் 5:40. கோயம்புத்தூர்லேருந்து எப்போ பேராவூரணிக்கு எடுப்பாங்கன்னா நான் நாளைக்கு நைட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க சிங்காநல்லூர் எப்போ போகிறாங்கன்னு பார்க்கலாம். கோவை சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக 5:35க்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ரூட் பஸ்ஸுக்கு போகிறவங்க இங்கேருந்தே மாறிக்கலாம்னு சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் போவேன்னா இங்கேருந்தே மாறிக்கலாம்னாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்தே மாறிட்டோம். பை பை பேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நான் நினச்ச அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அடுத்த வீடியோவில் சூப்பராக கவர் பண்ணலாம். அடுத்த வீடியோ பார்க்க ரெடியாக இருங்க. இந்த வண்டியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேராவூரணிலேருந்து கோயம்புத்தூருக்கு 324 கிலோமீட்டர் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பஸ் அண்ட் ட்ரெயின் விளாக்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்த மாதிரி போய்ட்டு அந்த வீடியோ முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன், இல்லைன்னா அடுத்த விளாக் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.